மூணாவது தேவனுடைய சந்திப்பு, சுத்திகரிப்பும் சந்திப்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா ஒரு ப்ராஃபட் ஆஃப் காட், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. முதல் 5 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்த்தால் இவன் சொல்லுவான், உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோன்னு சொல்லுவான். உசியா ராஜா இறந்த வருஷத்துல ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்கு தனிமையாய் போகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சிங்காசனத்தை பார்க்கிறான். அவருடைய வஸ்திரங்கள் தேவாலயம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. சேருபீன்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஏசாயாவுக்கிட்ட கர்த்தர் எப்போ பேசினார் தெரியுமா? ஏசாயா கர்த்தரை கண்ட உடனே ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏசாயா 6வது அதிகாரம் 7-8 இருக்கும். அப்போ என்ன அசுத்த உதடுன்னு 5வது வசனம் 4வது வசனத்துல ஏசாயா சொல்லுகிறார். தூதன் கொரட்டை எடுத்துட்டு வந்து நாக்க தொட்டு சொல்றாரு, உன் நாக்குல இருந்த உன் உதட்டுல இருந்த அக்கிரமத்தை என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன், நீக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிறார். ஏசாயா அதுவரைக்கும் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானான்னு தெரியல. இன்றைக்கு தேவனுடைய சந்திப்பு சுத்திகரிப்பின் சந்திப்பாய் மாறினதோ, அடுத்து கர்த்தர் ஏசாயாவை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவா? தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நாம் சுத்திகரிக்கப்பட்டால் தான் கர்த்தர் நம்ம கூட பேச முடியும். அதுவரைக்கும் ஏசாயா கூட கர்த்தர் பேசினாரா தெரியல. எப்போ ஏசாயாவுடைய நாவு சுத்திகரிக்கப்பட்டதோ அதுக்கு அடுத்து கர்த்தர் தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? இப்ப கையை தட்டுங்க. ஆண்டவருடைய பாரம் ஏன் தெரியுமா சபைக்குள்ள வரல? சபை சுத்திகரிக்கப்படல. ஆண்டவருடைய பாரம் ஏன் ஊழியக்காரர்களுக்குள்ள வரல? ஊழியக்காரங்க சுத்திகரிக்கப்படல. ஆண்டவருடைய பாரம் இன்னும் ஏன் விசுவாசிகளுக்குள்ள வரல? விசுவாசிகள் சுத்திகரிக்கப்படல. நாக்கு சுத்திகரிக்கப்பட்டுட்டா கர்த்தர் அடுத்து பேசுவாரே, யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? இப்ப ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பு. சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். தினமும் சுத்திகரிக்கப்படணும். தெய்வ சமூகத்தில் தினந்தோறும் போய் இரத்தத்தினால கழுவப்படணும். நான் போன வாரம் இரத்தத்தினால கழுவப்பட்டேன் இல்லை. வீடுகள் தோறும் அப்பம், தினந்தோறும் அப்பம் வித்து ஆராதனை. எது இழுப்பதால் தெரியுமா? ஒவ்வொரு வீடும் திருச்சபையாய் மாறணும். ஒவ்வொரு வீடும் திருச்சபையாய் மாறணும். ஒவ்வொரு வீட்டிலும் தினந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். தினந்தோறும் அப்பம் வித்து கர்த்தருடைய இரத்தத்தையும் ஆமென் கர்த்தருடைய சரீரத்தையும் பானம் பண்ணணும். இதுதான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ரிவைவல். ஏசாயா ஆண்டவர் ஏசாயா கிட்ட கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டே மதிகட்ட தீர்க்கதரிசியே, உன்னை அனுப்புனது நான் தானே, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். யாரை நான் அனுப்புவேன்? உடனே இவனுக்கு மனம் கொந்தளிக்கிறது. என்னை அனுப்பு, என்னை அனுப்பு, நான் போகிறேன். இந்த வார்த்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது சிஸ்டர். என்ன அனுப்புங்க, நான் போறேன்னு இந்த வார்த்தை எல்லாராலும் சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னை அனுப்புங்கன்னா போறேன்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னை அனுப்புனா போறேன்னு எல்லா வாலிபர்களும் சொல்ல முடியுமா? முடியாது. இவன் நினைப்பா, ஐயோ கர்த்தர் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டா எவன் பொண்ணு தருவான்? ரெண்டாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிட்டா எவன் காசு தருவான்? எல்லாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது மக்களே. எல்லாரும் இந்த வார்த்தையை பேச முடியாது. ஆனா சுத்திகரிக்கப்பட்டவன்
அவருடைய பாரம் வெளிப்படும் பொழுது சொல்லுவார், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற விசுவாசி இந்த வார்த்தையை சொல்லணும், என்னை அனுப்பும். இதுதான் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். இதுதான் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீர் என்னை அம்மலமா விட்டாலும் சரி உண்மை ஆராதிப்பேன்னு சொன்னேன். என் சரீரத்துல ஒட்டு சொட்டு துணி இல்லாம நிர்வாணமா தெருவில் விட்டாலும் சரி உண்மை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னேன். ஒருவேளை கர்த்தர் அப்படி விடுவாரோ விட மாட்டாரோ எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் சொன்னது அற்பமான ஜெபத்தை கூட கர்த்தர் அங்கீகரித்தார். சொல்லுங்க, என்னை அனுப்பும். சத்தமா சொல்லுங்க, என்னை அனுப்பும், நான் போகிறேன். நீ மிஷனரியா போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு போ. மீன் வாங்க மீன் சந்தைக்கு ஓட தெரியுதுல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க பக்கத்து தெருவுக்கு போ. அப்ப மூணாவது சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு.